நம்ம போன பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாட் மார்க் பண்ணுறது பார்த்தோம் 3ஆம் பாகத்தில். இப்போ 4ஆம் பாகத்தில் வந்து பட்டி எப்படி அளவெடுக்கிறதுன்னு பாருங்கள். முன்னாடி பார்ட்டியும் பின்னாடி பார்ட்டியும் ஒன்றா வச்சுட்டு கீழே டாட் மார்க் பண்ணுற பகுதி கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை அளந்துக்கோங்க. அதாவது 1.5 இன்ச்சு விட்டுட்டு பாடி அளவில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. பாடியோட அகலம் என்ன அளவு வருதோ அதிலேருந்து 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிடுங்க. பாடி அகலம் வந்து நமக்கு 11 இருந்தது. நம்ம 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய அளவு 10 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். 10 இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு பட்டியோட முன்னாடி பார்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம மடிச்சடிக்கிற இடத்த விட்டுட்டு கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.25 இன்ச்சு இருக்குது. 3.25 இன்ச்சு இருக்கும்போது நீங்கள் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக சேர்த்துட்டு 4.25 இன்ச்சு வச்சுக்கணும். அதாவது முன்னாடி பார்ட்டில் பட்டியோட முன் பார்ட்டுன்னு சொன்னதை இதில் வந்து 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டாட் இடைவெளி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் டாட்டோட இடைவெளி வந்து 4 இன்ச் வருது. மெயின் டாட் வரைக்கும் அளந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் வருது. அந்த அளவை வந்து நடு சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது உயரம். ஃபஸ்ட்டு உயரம் வந்து 3.25 இன்ச் எடுத்தீங்க இல்லையா, அதில் ப்ளஸ் 1 சேர்த்து 4.25 எடுத்தோம். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 எடுக்கணும். இப்போ அடுத்தது லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு அளக்கணும். அதாவது முன் பார்ட்டியும் பின் பார்ட்டியும் வச்சு சென்டரில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். 3.25 இன்ச்சு கேப் இருக்குது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 4.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. அதாவது முன் பார்ட்லேயும் பின் பார்ட்லேயும் இந்த அளவில் ஒரே அளவு தான் வருது. 4.25 இன்ச்சு 3.25 ப்ளஸ் 1 சேர்த்து 4.25 அதை அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. சென்டரில் வந்து நம்ம முன் பார்ட்டோட பட்டியோட உயரத்துலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 3ஐயும் சேர்த்து 1 மார்க் பண்ணிவிடுங்க. சைடில் 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கான பகுதியை எப்பவும் போல் வச்சுடுங்க. இப்போ நான் அந்தந்த இடத்துல என்ன அளவு விட்டுருக்கேங்கிறத மார்க் பண்ணுறேன். 3.25 ப்ளஸ் 1 சேர்த்து 4.25. அதே மாதிரி நடு சென்டரில் 3.25. இந்த அகலம் வந்து இடைவெளி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு. பட்டி நீளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9.5 இன்ச்சு தான் எடுத்துருக்கோம். நான் 10 இன்ச்சு சொன்னேன், ஆனால் 9.5 இன்ச்சு பட்டியோட நீளம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நடு சென்டரோட உயரம், அந்த உயரம் வந்து 3.25 இன்ச்சு. இந்த மாதிரி அதாவது நம்ம எடுக்கிற அந்த கேப் இருக்கிற அளவை ஒரு இன்ச்சு சேர்த்துக்கிறோம் 2 சைட்லேயும். நடு சென்டரில் மட்டும் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த வளைவுக்காக. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பட்டி வந்து ஒன்றோட ஒன்றா மேட்ச் ஆகும் தைக்கும்போது. இப்போ வந்து முன் பார்ட்டை எப்போவும் நீங்கள் ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டி இதில் வச்சு அட்டாச் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம அந்த நடு சென்டர் டாட்டை பிடிச்சிடும் போது அந்த 1.5 இன்ச்சு உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ பாருங்கள், சென்டர் அந்த டாட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கணும்னா, இப்படி பிடிச்சதுக்கப்புறம் இந்த முன் பார்ட்டியும் பின் பார்ட்டியும் வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பட்டி அது கூட வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுறோம். எதுக்காகனா டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஈவனாக வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாட்டை பிடிச்சதுக்கப்புறம் பெருசாக வரும். இப்போ வந்து நான் வந்து எப்படி இந்த பட்டியை அட்டாச் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். பட்டி வந்து இன்விசிபிளாக எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இந்த சுருக்கு அந்த பிசுறில் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லைனிங் வந்து அடியில் வச்சு தைச்சிடணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வச்சு தைச்சிக்கணும். சென்டரில் நடுவில் வந்து அந்த பட்டியோட வளைவு அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கு நடு சென்டரில் 2 பக்கமும் ஒன்று லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் லைனை 1/2 இன்ச்சுக்கு தையல் அடிங்க. தையல் வந்து அடிக்கும்போது பட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தை கரெக்டாக நீட்டாக மடித்து அடிச்சுட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். சுருக்கம் வராது. டாட்கிட்ட எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம். அதாவது முன்பாடி உயரத்தில் 1/2 இன்ச்சு நம்ம விட்டுட்டு தான் அளவு நம்ம எடுக்கிறோம். அதனால் நீங்கள் தைக்கும்போது அந்த அளவை தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். நீங்கள் விடுற அளவு எப்போவுமே தைச்சிருங்க. 1/4 இன்ச்சு விடுறீங்கன்னா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு விடுறீங்கன்னா 1/2 இன்ச்சு. அதில் வந்து எக்ஸ்ட்ரா விடுற அளவு தான் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். அதனால் கரெக்டாக அளவு விட்டிங்கன்னா விடுற அளவை தைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக கம்மியாக உங்களுக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. நாங்கள் 1/2 இன்ச்சு சொல்கிறதுனால நீங்கள் தைக்கிற அளவாக 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சு பிடிக்கக்கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு பட்டி வந்து மேலே ஏறிடும். அதனால் நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு நாச் போட்டுக்கோங்க. அங்கங்கே போட்டுட்டு நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து தையல் அடிச்சிருங்க. படிமான தையல் இது. இந்த தையல் அடிக்கும்போது உங்களுக்கு லைனிங்கும் துணியும் வந்து
கரெக்டாக நீட்டாக அட்டாச் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் அந்த சென்டரில் இந்த தையல் வந்து அடிச்சிடுங்க. இந்த தையல் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஒரு டெய்லர்ஸ் ஒவ்வொரு மாதிரி பட்டியை தைப்பாங்க. நாமும் வந்து என்ன மாதிரி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் பின்னாடி பார்ட் நீங்கள் மடித்து தைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, அது கூட இந்த முன்னாடி பார்ட்டை வந்து வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக மடித்து அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களோட கொக்கியோட ஹைட்டு பகுதியும் அதே மாதிரி நடு சென்டர் டாட் பகுதி லாஸ்ட்டாக உங்களுக்கு வரக்கூடிய அளவு வந்து இடுப்பு சுற்றளவுக்கிட்ட வரும் இல்லையா, அது மூணையும் ஒன்றா வச்சு பின் பார்ட்டையும் முன் பார்ட்டையும் வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அளவை மட்டும் மேலே வச்சு அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து பிசுறு இல்லாமல் அழகாக நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் எப்பவும் போல் தைக்கிறதா இருந்தாலும் நம்மளோட பட்டி கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.